ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமாரா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு லஞ்ச் டின்னருக்கு ஏற்ற ஒரு குழம்பு ரெசிபி தாங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். நான் இன்றைக்கி செய்ய போகிறது முட்டை குழம்பு தாங்க. சரிங்களா? நான் 9 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். 9 முட்டை எடுத்து இந்த மாதிரி குத்தி வச்சுக்கோங்க. அப்போ தான் குழம்பு கிரேவிலாம் உள்ளே இறங்கும். நான் ஆல்ரெடி எல்லாத்தையும் குத்திட்டேன். உங்களுக்கு காட்டுறதுக்காக 2 முட்டை வச்சுருக்கேன். இந்த மாதிரி நம்ம ஹோல்ஸ் போட்டுக்கலாம். எல்லா இடத்துலையும் போட்டுக்கோங்க. அப்படி போட்டு வச்சிடலாங்க. இந்த மாதிரி இப்போ இந்த முட்டையெல்லாம் நம்ம ஹோல்ஸ் போட்டு வச்சாச்சுங்க. நாம் இன்றைக்கி செய்ய போகிறது ஆப்கானி ஸ்டைல் எக் குருமா தாங்க. ஆப்கானி ஸ்டைல் முட்டை குருமா. சரிங்களா? இப்போ நான் அடுப்பத்தை வச்சிட்டேன். ஃப்ரை பேன் வச்சுருக்கேன். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. நான் 3 வெங்காயம் குட்டி குட்டியாக இருந்தாலும் 3 கட் பண்ணி வச்சுருக்கேங்க. பெருசாக இருந்தால் 2 கட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஒரு 20 முந்திரி எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு 3 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வெங்காயத்தை போட்டுருவோம். வெங்காயம் பச்சை மிளகா வதங்கட்டங்க. இப்போ வதங்கி வரட்டும், பார்க்கலாம். கொஞ்சம் வதங்கி வந்துட்டுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்ச 20 முந்திரியை இதில் போட்டுடலாம், சேர்த்துடலாம். நம்ம மெழுகு தூள் சேர்க்குறோம். என்கிட்ட மெழுகு தூள் இல்லைன்றதுனால நான் ஒரு 1/2 டீஸ்பூன் மெழுகு இதிலே சேர்த்து அரைச்சிடலாம். உங்கள்கிட்ட பவுடராக இருந்தால் பவுடராக சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா இந்த மாதிரி டைமில் கொஞ்சம் வறுத்து அரைச்சிக்கலாம், நல்லாயிருக்குங்க. அப்புறம் ஒரு புடி கொத்தமல்லி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் மேலே தூரத்துக்கு வச்சுட்டு மீதியை இதையே கட் பண்ணி போட்டுடலாம். இதுவும் நல்லா வதங்கிடுங்க. இப்போ இதை நம்ம வதங்கன்னு எடுத்துடலாம். ஜஸ்ட் கொஞ்சம் வதங்கிட்ட, அவ்வளோதான். எடுத்து திரும்பி மாற்றி வச்சுட்டு முட்டையை வறுத்துக்கலாங்க. இப்போ நம்ம வெங்காயத்தை வதக்கி ஒரு ஓரம் வச்சிட்டோங்க. இப்போ அதே ஃப்ரை பேனில் முட்டையை வறுத்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் உப்புத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். பொரிக்கிறதுக்கு ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். மசாலா போட தேவையில்லைங்க. நம்ம முட்டையை போட்டு பொரிச்சிக்கலாம். அதுக்கப்புறமா மசாலா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா மசாலா தீஞ்சிடும். இப்போ இது நல்லா நம்ம கொஞ்சம் ப்ரௌன் ஆனதும் பாருங்கள், மசாலா தீயாது. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மெத்தடில் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மசாலாவை சேர்த்துப்போம். கொஞ்சம் உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை லைட்டாக அப்படி தண்ணி தெளிச்சுக்கோங்க. இப்போ மசாலாலாம் அதில் நல்லா பிடிச்சிக்கும். சும்மா கொஞ்சமாக தெளிச்சுக்கோங்க. பாருங்கள், பிடிச்சிக்கிச்சு பாருங்கள். அவ்வளோதாங்க. இப்போ இதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டு நம்ம கடாய் ஏற்றிடுவோம். ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ கடாய் வச்சிட்டேங்க நான். சூடாகட்டும். அதுக்குள்ளே நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மசாலாவை வெங்காயம், மெழுகு, பச்சை மிளகா, கொத்தமல்லி, முந்திரி கொஞ்சமாக தண்ணி விட்டு நான் அரைச்சிட்டு வந்துடுறேங்க. இதில் நம்ம இப்போது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விடுவோங்க. நான் எடுத்து வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடாகிடுது. இப்போ நம்ம இதில் 2 ஏலக்காய், 2 லவங்கம், ஒரு துண்டு பட்டையை உடச்சி வச்சுருக்கேங்க. 2ஆக சேர்த்துக்கலாம். இப்போ அதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுடலாங்க. இஞ்சி பூண்டு நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. நம்ம அரைச்சி வச்ச விழுதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பச்சை வாசனை கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டாங்க. இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம்.
இங்கே பாருங்கள், மசாலா எடுத்து வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் தனியா பவுட்ரு, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் தாங்க, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், வறுத்து அரைச்ச ஜீரக பொடிங்க. அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். இது கொஞ்சம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கி வரட்டுங்க. பார்க்கலாம். பாருங்கள், இது நல்லா கொதிச்சு வருது. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுவோம். ஏன்னா நம்ம தயிர் சேர்க்க போகிறோம். அந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே தாங்க இருந்தேன். இது நல்லா நம்ம ஃப்ளேம் நீங்கள் ஹையில் வச்சிங்கன்னா இந்த மாதிரி மூடிடணும், ஏன்னா அது தெரிக்கோங்க. அதனால் சரிங்களா. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் நான் 1 கப்பு தயிர் எடுத்துருக்கேங்க. தயிர் எடுத்து நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன். திரியாக இருக்கக்கூடாது, கட்டிகள் இருக்கக்கூடாது. அதனால் இப்போ இந்த தயிர் இதில் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. ஸ்டவ் ஆஃபில் இருக்கணும் இந்த நேரத்தில், ஏன்னா திரிஞ்சிரும் தயிர். அதனால தான் இப்போ இதில் 1 ஸ்பூன் தண்ணி விட்டு இதையும் நம்ம அலம்பி கழுவி விட்டுக்கலாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ திரும்பி நம்ம ஸ்டவ் பற்ற வச்சிடலாம். இப்போ இது நல்லா ஒரு கொதி வரைக்கும் பார்க்கலாங்க. அடுப்பத்தை வச்சிட்டாங்க. கொஞ்சம் நம்ம ஸ்லோவாக வச்சுக்கலாம், கொதி வரலும். அதுக்கப்புறம் ஹை பண்ணலாங்க. இந்த மாதிரி டைமில் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஏன்னா ஈவனாக அது பரவி வரட்டும், இல்லைன்னா திரி ஆகிடுங்க. அதனால் சரிங்களா. இது ஒரு கொதி வரட்டும், பார்க்கலாம். நம்ம தயிர் விட்டப்போ அப்புறமா பாருங்கள், ஸ்லோ ஃப்ளேமில் தான் இதை நான் குக் பண்ணுறேன். பாருங்கள், நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம இதில் 1 டீஸ்பூன் கசூரி மெத்தி நான் வறுத்து பொடிச்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாங்க. இது விட்டு ஒரு 2 செகண்ட் நல்லா கொதிக்கட்டும். நான் க்ரீம் எடுத்து வச்சுருக்கேன் 4 டேபிள் ஸ்பூன். நீங்கள் வீட்டில் பாலேடு இருந்தால் கூட இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ நான் 4 டீஸ்பூன் க்ரீம் விடுறேன். சரிங்களா. 4 டேபிள் ஸ்பூன். ரொம்ப திக்காக இருந்தால் 4 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி லிக்விட்டாக இருந்தால் 4 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதையும் இதோட சேர்த்துடலாம். இப்போ இதையும் கழுவி தண்ணி சேர்க்கும் போது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த டைமில் உப்பும் பார்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் பக்கம் உப்பு போடலாம். நான் உப்பு மசாலா கூட போட்டேன்னா என்னன்னு தெரியலங்க, செக் பண்ணிகிட்டே போடுறேன். இல்லை போடலாம். நான் ஒரு 1/2 ஸ்பூன் போடுறேன், ஏன்னா நம்ம 1/4 ஸ்பூன் முட்டையிலையும் சேர்த்துருக்கோம். அதனால் 1/2 ஸ்பூன் சேர்க்குறேன். நான் சப்பாத்தி பரோட்டா கூட தானே சாப்பிட போகிறேன், அதனால் கொஞ்சம் திக்காக தான் வைப்பேன். இப்போ இது ஒரு கொதி வந்ததும் க்ரீம் போட்டு தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போவே அது வரலும் இது ஸ்லோ ஃப்ளேமில் தாங்க இருக்குது. கொஞ்சம் ஹை பண்ணலாம். இப்போ இந்த க்ரீம் விட்ட கிண்ணத்துலேயே ஒரு 1/2 கப்பு தண்ணி விடுறேங்க நான். இதையும் நம்ம கழுவி அதில் விட்டுடலாம். இப்போ நல்லா இது ஒரு கொதி வரட்டுங்க. கொஞ்சம் நான் ஹை பண்ணியிருக்கேன். இந்த க்ரீமு, அந்த கசூரி மேத்தி எல்லாம் சேர்ந்து ஒரு கொதி வரட்டும், மூடி வச்சிடலாம். கொதி வந்ததும் பார்க்கலாங்க. குழம்பு நல்லா கொதிக்குதுங்க. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம முட்டையை போட்டுடலாம். இப்போ இதில் இருக்கிற மசாலாவையும் கொஞ்சம் தண்ணி விட்டு அதிலே ஊற்றிக்கலாம். அவ்வளோவா இல்லை,
இப்போ இது ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோங்க. ஏன்னா இந்த முட்டையில் இந்த கிரேவியில் நல்லா இறங்கணும். அதனால் நான் ஸ்லோ ஃப்ளேம் தாங்க வச்சுருக்கேன். அப்படியே அது கொதிக்கிட்டோம், பார்க்கலாம். இப்போ ஒரு கொத்தமல்லி தழை தூவி இறக்க வேண்டியதுதாங்க. நல்லா கொதி வந்துடுதுங்க பாருங்கள். ஏன்னா எண்ணெய் நான் ரொம்பவே கம்மியாக போடுவேங்க. அதனால் அங்கங்கே டாட்டாக எண்ணெய் இருக்குது உங்களுக்கு தெரியாது. இப்போ நான் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு பிடிச்சா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ஆனால் வெண்ணெய் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இது ஃப்ரை பண்ணும் போதே நம்ம போடணும். ஆனால் நான் எப்போவுமே லாஸ்ட்டாக தான் போடுவேன். ஏன்னா நல்லாயிருக்கும், அது வாசனை இதெல்லாம் நமக்கு எடுத்து கொடுக்கும். அதனால தான். இப்போ கொத்தமல்லி போட்டுடலாங்க. அவ்வளோதான், சூப்பரான ஆப்கானி கிரேவி ரெடி ஆகிடுதுங்க. இப்போ நான் உங்களுக்கு பிளேட்டிங் பண்ணி காட்டிடுறேன். சரிங்களா? இது சப்பாத்தி, வெரைட்டி ரைஸ்க்கு, பராட்டா, நான் கூடலாம் வச்சு சாப்பிட்டு பாருங்களேன். சும்மா அப்படி இருக்குங்க. செஞ்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரிங்களா? நம்ம இப்போ பிளேட்டிங் பண்ணி காட்டிடலாம். பாருங்கள், நம்ம செஞ்ச ஆப்கானி ஸ்டைல் குருமா அண்ட் கிரேவி முட்டை குருமா ரெடி ஆகிடுதுங்க. ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி நான் சொன்ன மெத்தடில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், செஞ்சு பாருங்கள். வீட்டில் செஞ்சால் நமக்கு செலவும் குறைவு, சீக்கிரமாகவும் செஞ்சு சாப்பிட்லாம். பசங்களும் நிறைய விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு பாருங்கள், எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப 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 ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு வீட்லேயே. இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் எழுதுங்க. அப்போ தாங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கொண்டு வந்து சேரும். மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.